அதாவது எல்ஐசி வந்து பெரிய பெரிய கம்பெனியில வந்து ஷேர் வாங்குறது வந்து புதுசு கிடையாது. அவங்க வாங்க முடியும். இங்க வந்து பாண்ட் வாங்கியிருக்காங்க. பாண்ட்ல வந்து இந்த நீங்க சொல்ற நிதி ஆயோக், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்ன்மெண்ட் பாண்ட்ல 7.2% தான் கிடைக்குது ரிட்டர்ன். ஆனா இதுல வந்து 7.8% கிடைக்குது. அதனால இது வந்து பெட்டர். எல்ஐசிக்கு பணம் ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. கவர்ன்மெண்ட் பாண்ட் வந்து இட் இஸ் கிவன் த சாவரின் கேரண்டி. அந்த அந்த பாண்ட் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் கவர்ன்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துரும். இப்ப அதானியுடைய குரூப்புடைய கம்பெனி வந்து ஃபெயில் ஆயிருச்சுன்னா அந்த பணம் அத்தனையும் அரோகரா தான். திருப்பி வராது. நம்பர் 1. நம்பர் 2 வாஷிங்டன் போஸ்ட் வந்து அந்த 7.8% ரிட்டர்ன் வருதுங்கிறத பற்றியே சந்தேகம் கிளப்பியிருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதுக்கு முதல்ல $350 பில்லியன் எனக்கு சரியான அமௌண்ட் எனக்கு தெரியல. அவங்க எதுக்காக வேண்டி அந்த இது பாண்ட் முதல்ல வாங்குனாங்கன்னா, அதானி வந்து தன்னுடைய லோன்ஸ வந்து அட்ரஸ் பண்றதுக்காக இந்த இத கேட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நான் வந்து ஒரு ரூ. 2,00,000 லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி வைங்க. அப்போ இந்த ரூ. 2,00,000 நான் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அந்த வட்டி பணம் வந்து ஒரு ரூ. 16,000 கட்ட வேண்டியிருக்கு. இம்மீடியட்டா நான் வந்து கட்டல. இப்ப அதானியுடைய ஷேர்ஸ் எல்லாம் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. இவங்க தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர். அப்ப அந்த ஷேர்ல வந்து ஒரு 5% 10% வித்தா கூட இவங்களுக்கு இந்த 16,000 வந்துரும். வந்து தன்னுடைய லோனுக்கு வந்து இவங்க ரீபேமெண்ட்டுக்கு வந்து இவங்க கட்டலாம். ஆனா இவங்களுக்கு அதுக்கு மனசு இல்ல. தன்னுடைய பணம் ஒரு பைசா கூட போகக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுடைய எல்ஐசிட்ட இருந்து பணத்த வாங்க. அதாவது எல்ஐசிட்ட இருந்து நீங்க பணத்த வாங்கும்போது, அது ஒரு ஆக்டிவிட்டிக்காக, ஒரு பிசினஸுக்காக அந்த பணம் செலவழிக்கப்பட்டதுன்னா, அந்த பிசினஸ் வந்து ரிட்டர்ன் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்ஐசி இதுக்கு முன்னாடி நெறைய பேருக்கு இது மாரி குடுத்துருக்காங்க. அம்பானிஸ் குடுத்துருக்காங்க. அம்பானிஸ் குடுத்தது வந்து ஒரு காலத்துல திருபாய் அம்பானி இருந்தபோது நான் நேரா பெர்சனல்ல இருந்தேன். திருபாய் அம்பானி இருந்தபோது அவங்க அம்பானிக்கு கொடுத்தது வந்து பயங்கர நஷ்டத்துல போய் முடிஞ்சிருச்சு. அந்த பணம் வந்து ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. அப்ப ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸா இருந்த ஒருத்தர் மேலயும் சேர்த்து சிபிஐ வந்து கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சபோது நான் வந்து அதில பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஒரு பிசினஸ்ன்னு சொல்லி பார்த்தா அதில லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இவங்க எல்ஐசி வந்து ஒரு பிசினஸ் வெஞ்சருக்கு போறாங்க. ரிலையன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிசினஸ் கன்சர்ன். அது லாபத்தில தான் நடக்கும்னு நெனச்சு போயிருக்காங்க. அப்ப இவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது வந்து நல்லா வந்து டியூ டிலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல வந்து நீங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸ எப்படி குறை சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு 15 பேர் எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி கரெக்ட்ன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப கடைசியில அவர் பின்னாடி செக்ரட்டரி ஃபினான்ஸாவே ஆனாரு. அவர் மேல எந்த விதமான வழக்கும் தொடரல. ஏன்னா அவர் மேல எந்த விதமான தனிப்பட்ட முறையில அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ரிலையன்ஸ்ல வந்து அவர் 4 ஷேர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்ல. ஆனா அதுக்கு இடையில அவருக்கு மன உளைச்சல் வந்து ஜாஸ்தியா இருந்தது.